ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் டிவி. என்னோட சேனலை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து என்னோட வீடியோஸ் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும் பொன்மொழிகள் பற்றி பார்க்கலாம். உணவு பழக்கம் பழமொழி வடிவில் ரொம்பவே எளிமையாக புரிகிற மாதிரி இதில் வரப்போகுது, கேட்டுக்கோங்க. அண்ட் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்க உணவு வந்து நம்ம பொருட்களை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, அது மாதிரி நிறைய இருக்குது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சீரகம் இல்லா உணவு சிறக்காது. தன்காயம் காக்க வெங்காயம் போதும். வாழை வாழ வைக்கும். அவசர சோறு ஆபத்து. இரைப்பை புண்ணுக்கு எலுமிச்சை சாறு. இரத்த கொதிப்புக்கு அகத்திக்கீரை. இருமழை போக்கும் வெந்தயக்கீரை. உண்ணா நோன்பு ஆயுளை கூட்டும். உஷ்ணம் தவிர்க்க கம்பங்கழி. கல்லீரல் பலம் பெற கொய்யா பழம். கொலஸ்ட்ரால் குறைக்க பன்னீர் திராட்சை. பித்தம் தெளிய வில்வம். சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி. சூட்டை தணிக்க கருணை கிழங்கு. ஜீரண சக்திக்கு சுண்டைக்காய். தலைவலி நீங்க முள்ளங்கி சாறு. தேனுடன் இஞ்சி இரத்த தூய்மை. பூண்டில் இருக்கு பென்சிலின் சக்தி. மூலநோய் தீர வாழைப்பூ கூட்டு. வாந்திக்கு மருந்து மணத்தக்காளி. வாத நோய் தடுக்க அகத்திக்கீரை. வாய் துர்நாற்றம் தீர்க்க ஏலக்காய். பருமன் குறைய முட்டைக்கோஸ். பித்தம் தணிக்க நெல்லிக்காய். குடல் புண் நலம் பெற அகத்திக்கீரை. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுப்போம். நன்றி.